இப்ப வீட்டு விசேஷம்னா வாசல்ல மாவிலை தோரணம் கட்டுறோம் இல்லையா? மாவிலை தனித்தனியாவும் கட்டுறோம், இல்ல கொத்தாவும் கட்டி விடுறோம். மாவிலையோட விசேஷம் என்னன்னு கேட்டா, மாவிலை அதோட ஷேப் பாத்தீங்களா அப்படி இருக்கும். அந்த மாவிலையிலேருந்து வர பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்ன ஆகும்னு கேட்டா, அந்த கீழே பாயிண்டா இருக்கணும், அந்த பாயிண்டோட கீழே இவ்வளவு லெங்க்த்துக்கு மாவில பாசிட்டிவ் வைப்ரேஷன் தள்ளும். ரைட்டா? சோ ஃபர்ஸ்ட் இப்படி வாழை கட்டிடணும். வாழைனால என்ன நீ நைட் சொல்லி கொடுத்தேன். மாவில 2 வாழை நடுவுல கட்டின ஒண்ணு அதோட கீழ் பாயிண்டர் ஃபுல்லா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஜோன் கிரியேட் பண்ணும். ஜனங்கள் உள்ள வரும்போது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஜோன் மோஸ்ட்லி வர ஜனங்களோட தலை லெவல்ல டச் பண்ணும். அப்படின்னா வரவாளோட கண் திருஷ்டி, எரிச்சல் அதெல்லாத்தையும் இது ஒரு அளவுக்கு சூப்பரா நியூட்ரலைஸ் பண்ணிடும். அது நியூட்ரலைஸ் பண்றதுன்னு அவனுக்கு தெரியாது வரவனுக்கு. ஆனா அவனோட கெட்ட எண்ணங்களோ எரிச்சலோ திருஷ்டியோ அவன் பாடியை விட்டு வெளியில வைப்ரேஷனா வரும். புரிஞ்சுட்டீங்களா? இன்னொரு கிளாஸ் சொல்லி தரேன், திருஷ்டி என்றால் என்ன, உண்மையா இல்லையாங்கிறது இன்னொரு கிளாஸ். சோ அது வரும். சோ மனுஷன் வரும்போது அவன்கிட்ட கெட்ட எண்ணங்க வைப்ரேஷன்ஸ் இந்த லெவல்ல இருந்துச்சுன்னா மாவிலையிலேருந்து வர வைப்ரேஷன் அதை தாக்கி நியூட்ரலைஸ் பண்ணிடும். இதனாலதான் வாழையும் மாவிலையும் எல்லா விசேஷங்கள்லயும் வாசல்ல கட்டிடுறது. முக்கியமா எங்க ஜனங்கள் போவாங்களோ அங்க கட்டிட்டீங்கன்னா வர ஜனங்களோட திருஷ்டிகளை நல்ல அளவுல அது நியூட்ரலைஸ் பண்ணிவிடும். தனித்தனியா கட்டி விட்டோம்னா நல்ல எஃபெக்டிவா பாயிண்டர் ஈக்குவலா கிடைக்கும். இல்ல நல்ல கொத்தா வச்சா கூட ஒரு ரேண்டமா அது த்ரோ பண்ணும். ஆனா மாவிலைக்குள்ள அந்த வைப்ரேஷன் இருக்கும். சரியா? அதுதான் மானால ரொம்ப பலன் என்னன்னா, அது நம்மளோட வீட்டுல நடக்கிற விசேஷங்களுக்கு வரப்போற ஜனங்களோட திருஷ்டிகளை மாவும் வாழையும் ரொம்ப நல்லா எடுத்து கொடுக்கும். சரியா? இதான் ஃபர்ஸ்ட். சோ இதோட 6 மரங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம், ஒரு துளசி சொல்லி கொடுத்துருக்கேன் செடிகள்ல. நெக்ஸ்ட் ஃபிளார்ஸ். நெக்ஸ்ட் ஃபிளவர்ஸ், புஷ்பங்கள். பூக்கள்ல வசதியான புஷ்பங்கள், சுகந்தம் உள்ள புஷ்பங்கள் தான் பூஜைக்கு வசதி. சுகந்தம்னா வாசனை, வாசனை உள்ள புஷ்பங்கள் தான் வசதி. வாசனைக்கு நெக்ஸ்ட் பிரிடாமினன்ட் ஃபேக்டரா டிசைட் பண்ணிக்கிறதுக்கு கலர். ரைட்டா? இப்ப அரளி புஷ்பத்துக்கு வாசனை கிடையாது, அதோட ரோஸ் கலர் ஒரு கான்ட்ரிபியூட்டர். ரைட்டா? புஷ்பங்கள் எல்லாமே வைப்ரேஷன் ரிலீஸ் பண்ணும். ரைட்டா? புஷ்பங்கள் ரிலீஸ் பண்ற வைப்ரேஷனை அதோட ஷேப் 1, கலர் 2, வாசனைகள் 3, இத 3 வச்சுதான் டிசைட் பண்ணிக்கணும். ரைட்டா? சோ அரளிக்கு சிவப்பு கலர் ஒரு பெரிய பிளஸ். அதோட ஷேப் பாத்தீங்கன்னா 5 இதழ் இருக்கும். என்ன 5 இதழ் இருக்கிறத பாலிகன் அப்படின்னு சொல்லுவோம் மேத்தமேட்டிக்ஸ்ல. சோ 5 இதழோட இருக்கிற அரளி தன் கலர்னாலையும் அதோட ஷேப்னாலையும் நல்ல வைப்ரேஷன் கொடுக்கும். சாஸ்திரத்துல அரளிக்கு பேரு கரவீரம் அப்படின்னு பேரு. கரவீரம் என்னதான் சுகந்தம் இல்லைன்னா கூட அதோட விசேஷம் ரொம்ப வசதி. கணபதியிலேருந்து எல்லா சுவாமிக்குமே கரவீரம் ரொம்பவும் பலித்தம் கொடுக்கக்கூடியதா சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. சோ ஃபர்ஸ்ட் சுகந்தம் வச்சுக்கணும், அப்புறம் கலர், ஷேப். சில புஷ்பங்களுக்கு 3 இருக்கும். ரைட்டா? புஷ்பங்களா வேத பண்டிதன் அரச மரம் ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி ஒவ்வொரு வஸ்துக்களுக்குள்ளயும் ராஜா இருக்கும். புஷ்பங்களுக்குள்ள இருக்கிற ராஜா தான் தாமரை, செந்தாமரை இல்ல வெள்ளை தாமரை கூட. புஷ்பங்களுக்கு ராஜா செந்தாமரை, தாமரை. சரியா? இந்த தாமரை ஜாதிக்குள்ள வெள்ளை தாமரை செந்தாமரையோட நீலக்கல தாமரையும் இருக்கு. நீலோத்பலம் அப்படின்னு பேரு. அது உட்பலம்னா தாமரைன்னு பேரு, நீலோத்பலம்னா நீல கலர் உள்ள தாமரை. அது அந்த தாமரை தாமரையே ரொம்ப வசதி தாமரை தான். புஷ்பங்களுக்குள்ள ராஜா செந்தாமரை தான். பத்திரங்களுக்குள்ள ராஜா வில்வமும் துளசியும், புஷ்பங்களுக்குள்ள ராஜா தாமரை தான். ரைட்டா? சோ வசதி தாமரை தான். தாமரைக்கு அதோட ஷேப் பெரிய விசேஷம்.
என்ன அதோட லட்சணம் வந்து ஷேப்னு இங்கிலீஷ்ல சொல்றது தமிழ்ல உருவம்னு சொல்லக்கூடாது, லட்சணம்னு சொல்லிக்கணும். என்ன இங்கிலீஷ்ல லட்சணத்துக்கு ஈக்குவல் டேர்ம் ஒன்னும் சொல்லிக்க முடியாது, ஸ்ட்ரக்சர் அப்படி வேணா சொல்லிக்கலாம். என்ன தாமரையோட லட்சணம் என்ன அதிசோபன லட்சணம். அந்த லட்சணத்துக்கு ஈக்குவலான லட்சணமே எங்கேயும் புஷ்பங்கள்ல கிடையாது. என்ன தாமரைகளோட இதழ்கள் பார்த்தீங்கன்னா அழகா அந்த அப்படி இருக்கும். என்ன அதோட ஷேப் ஃபுல்லா இந்த தாமரை இதழையோட ஒவ்வொரு இதழையோட ஷேப்புமே என்ன அழகா தெய்வீகத்தை வளர்த்து கொடுக்க கூடியதா இருக்கும். ரைட்டா பிரிக்க பிரிக்க தாமரை வருது. ரைட் நடுவுல பார்த்தீங்கன்னா அந்த தாமரை மொட்டோட சென்டர்ல தான் தேனே இருக்கும். ரைட்டா இந்த தாமரைக்கும் மனுஷனோட சரீரத்துக்கும் ரொம்ப சம்பந்தம் உண்டு. ரைட்டா தாமரைக்கும் ஈஸ்வரனோட ஸ்தானங்களுக்கும் ரொம்ப சம்பந்தம் உண்டு. தாமரையோட பெரிய விசேஷம் நேத்தி நைட் முந்தா நேற்று நான் சொல்லி கொடுத்த மாதிரி தாமரை தண்டுல மகாலட்சுமி வாசம் பண்றதுனால தாமரை வந்து ரொம்பவும் மங்களம், ரொம்பவும் லட்சுமி கடாட்சம், ரொம்பவும் சோபனம். எங்க தாமரசம் இருக்கோ அந்த இடத்துல மகாலட்சுமி வாசம் இருக்கும்னு சாஸ்திரம் லாஜிக்கலாவும் கரெக்ட். சோ தாமரைய வந்து எல்லா தேவதைகளுக்கும் விசேஷம். என்ன தாமரையோட கலர்ல தான் சுவாமி இருக்கிறதா சாஸ்திரம், உண்மையும் அதுதான். சோ ஃபர்ஸ்ட் தாமரை தான் ராஜா. ரைட்டா சோ தாமரையை வச்சு லக்ஷ்மி கடாட்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ரைட்டா அதிசோபனங்கள் உண்டாக்கிக்கலாம், மங்களத்தை உண்டாக்கிக்கலாம். ஒன். அடுத்தது மல்லி. அடுத்தது ரொம்ப பிரசித்தி பெற்ற மல்லி. மல்லிக்குள்ள நீங்க பாக்குறது ஒரு அடுக்கு மல்லி தான். மல்லிக்குள்ள 3 அடுக்கு 5 அடுக்கு 7 அடுக்கு மல்லி எல்லாம் இருக்கு. ரைட்டா மல்லியோட பெரிய விசேஷம் என்னன்னா அது வந்து நவரத்னங்கள்ல முத்துக்கு சமானம். என்ன மல்லி. சோ முத்து கொடுக்குற எஃபெக்ட்ஸ புஷ்பங்கள்ல மல்லியால நம்ம வாங்கிக்க முடியும். மல்லியோட சுகந்தம் வந்து என்ன மங்களத்தை உண்டு பண்றதோட குடும்பத்துக்குள்ள ஒத்துமை கொடுத்து என்ன கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒத்துமை உண்டாக்கி ஆசைகள் எல்லாம் வளர்த்து கொடுத்து பண்ணக்கூடிய சக்தி மல்லிக்கு உண்டு. மல்லிக்குள்ள பாத்தீங்கன்னா மல்லி, ஜாதி மல்லி, சரியா இது எல்லாமே ஒரே ஃபேமிலி தான். ரைட் இந்த மல்லிகளுக்குள்ள ஜாதி மல்லின்னு சொல்லிக்கிற நீளமா முல்ல மாதிரியே கொஞ்சம் பெருசா சிவப்பு கலரோட இருக்கிற ஜாதி மல்லி ரொம்ப வசதி. அதோட சுகந்தம் இதை விட அதிகம். அது சாயங்கால காலத்துலதான் மலருமே. சாயரட்ச காலத்துல அது மலர்றதுனால சாயங்கால கால பூஜைகள்ல மல்லிக்கு அந்த ஜாதி மல்லிக்கு விசேஷம் அதிகம். மனுஷன் கணவன் மனைவிக்குள்ள குடும்பத்துக்குள்ள ஒத்துமைகளுக்கு ஜாதி ரொம்பவுமே யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அதோட நவராத்திரி மாதிரி புண்ணிய காலங்கள், பௌர்ணமாசியங்கள், இந்த மாதிரி நாட்கள்ல நடக்கிற சாயரட்ச கால பூஜைகள் எப்ப விசேஷமோ அப்பெல்லாம் ஜாதி மல்லி ரொம்பவும் விசேஷமே. ரைட்டா சோ மல்லி எப்பவுமே எந்த காலத்திலயும் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட முத்துக்கு சமானம்னால அத வந்து நம்ம பாண்டிய தேசத்துல பாத்தீங்கன்னா பாண்டிய தேசம் தான் முத்துக்கு பேர் போனது, அதே பாண்டிய தேசம் தான் மல்லிக்கும் பேர் போனது. இதான் ப்ரூஃப். முத்து மல்லியும் சேர்ந்து போகுங்கிறதுனாலதான் மீனாட்சிய வந்து வாணி முத்தியாலங்காரின்னு ஆச்சாரியால் சொன்னா, நீ வந்து முத்தாலேயே அலங்காரம் பண்ணிட்டு இருக்க ஃபுல்லா அப்படின்னு. எப்பவுமே முத்து பாவாடை, முத்து பந்தல், முத்து சிவிகைன்னு சொல்லி பாண்டிய வம்சம் மீனாட்சிய முத்து வச்சு என்ன கொட்டி ஆராதனை பண்ணிச்சு. நித்தியமே ஆர்த்திய வந்து முத்து வச்சுதான் எடுப்பாங்க பாண்டிய வம்சத்துல. அதுக்கு எங்க சன்னதியில கல்யாண கோலத்துல சுவாமி அம்பாள் உண்மைங்கிறதுக்கு பிரமாணம் தான் நாங்களும் முத்து வச்சுதான் டெய்லி ஆர்த்தி எடுக்கிறோமே. என்ன நித்தியமே முத்து சொர்ணமும் போட்டுதான் நாங்க அம்பாளுக்கு நீங்க பாக்குற ஆர்த்தி அப்படிதான் எடுப்போமே. பாண்டிய வம்சம் அப்படி எடுத்தது. அதனால்தான் மதுரை முத்துக்கும் மல்லிக்கும் பேர் போனது. மதுரை மல்லியோட சுகந்தத்துக்கு ஈக்குவல் இல்லைன்னு சொல்ற ரீசன் முத்தோட உற்பத்தி ஸ்தலமா போயிட்டதுனால மல்லிக்கும் அதே ஸ்தலமா போயிட்டதுனால அது தனி சுகந்தம் கொடுத்துட்டான். பல அடுக்கு மல்லிகள் இருக்கு. எல்லா மல்லிகளுமே அதே சுகந்தமும் நல்ல ஒரு வளர்ச்சியும் குடும்பத்துக்குள்ள ஒத்துமைகளும் அந்த கோபதாபங்களை விட்டு கொடுத்து என்ன ஒருத்தர் அனுசரணையா போறதுக்கு
மல்லி, ஜாதி மல்லி, முல்லை எல்லாமே நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? முல்லைக்கு அதே பவர் உண்டு. ரைட், அதுவும் நல்ல சுகந்தம் கொடுக்கும். உஷத்கால பூஜைகள்ல முல்லையை ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெள்ளை புஷ்பங்கள் எல்லாமே வெள்ளை கலரா இருக்கிறதுனால யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இப்ப நிறைய வாஸ்துல எல்லாம் சொல்லி தராங்க. அப்படிலாம் கிடையாது. புஷ்பத்தை வெறும் கலர் வச்சு டிசைட் பண்ணக்கூடாது. சில கேஸ்ல தான் கலர் இம்பார்ட்டன்டா டிசைட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் சுகந்தம் தான். சுகந்தம் இருக்கிற எந்த புஷ்பமுமே ஈஸ்வரனுக்கு ரொம்பவும் விசேஷமா சாஸ்திர பிரமாணம். சுகந்தம் உள்ள புஷ்பங்களை யூஸ் பண்றதுக்கு நம்ம எந்த சாஸ்திரமுமே பார்க்கவே வேணாம். சுகந்தம் இல்லாத புஷ்பங்களை யூஸ் பண்ணும் போதுதான் கலருக்கும் ஷேப்புக்கும் இம்பார்ட்டன்ஸே வரும். ஆச்சா? சோ இதுலக்குள்ள சந்தன முல்லை, அதுக்கு நல்ல சுகந்தம் இருக்கும். ராத்திரியில தான் அதுவும் பூக்கும். ராத்திரி காலம் பூக்கிறது எல்லாமே உங்களுக்கு குடும்பத்தை நல்லா வளர்த்து கொடுத்து ஒத்துமை கொடுத்து எல்லாம் பண்ணும். ராத்திரி கால பூஜைகளா இருக்கிற பௌர்ணமாசியம் என்ன, அர்த்தஜாம பூஜைகள், நவராத்திரி புண்ணிய காலம், இதுக்கெல்லாம் அந்த மாதிரி புஷ்பங்களை ரொம்ப விசேஷமா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொடி முல்லை உண்டு. என்ன, இது எல்லா முல்லை, மல்லி, ஜாதி மல்லி ஃபேமிலியே ரொம்பவும் பூஜைகளுக்கு விசேஷம். அடுத்தது இந்த செம்பருத்தி ஜாதி. என்ன, இந்த செம்பருத்தி ஜாதியில அடுக்கு செம்பருத்தி, 5 இதழ் செம்பருத்தி எல்லாம் இருக்கு இல்லையா? இந்த செம்பருத்தியோட மெயின் விசேஷமே அதோட கலர் தான். என்ன, அதுக்கு இருக்கிற ரிச் ரெட் கலர் என்ன, சிலவித பூஜைகளுக்கு ரொம்பவும் விசேஷமா இருக்கும். என்ன, கணபதியிலேந்து சிவப்பு கலர் செம்பருத்தி ரொம்ப விசேஷமே. அதோட ரெட்னஸ் நமக்கு ரொம்பவும் பூஜையில சில விசேஷங்களை ரொம்பவும் வசதி பண்ணி கொடுக்கும் நமக்கு. இந்த செம்பருத்தியோட இன்னொரு பலன் என்னன்னா, எல்லா புஷ்பங்களுமே மனுஷனோட சரீரத்துக்கு ரொம்ப யூஸ் ஆகும். என்ன, வெறும் சென்ட்டுக்கு தான் கிடையாது. இப்ப மல்லி பாத்தீங்கன்னா சென்ட்டுக்கு தான் கிடையாது. மல்லியே நம்ம சரீரத்தோட பலவித சௌக்கியங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அத்தர் தவிர. ரைட்டா? செம்பருத்தியோட விசேஷம் என்னன்னா, அந்த செடி இலை எல்லாமே மனுஷனோட சரீரத்துல சிரஸுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா செம்பருத்தி குளிர்ச்சி. என்ன, புஷ்பங்களும் குளிர்ச்சி, இலையும் குளிர்ச்சி. இந்த செம்பருத்தி இலையை தடவிக்க ஆரம்பிச்சோம்னா தலைக்கு இல்லாத ஒரு குளிர்ச்சி அது கொடுத்து, தலை நல்ல குளிர்ச்சி அடைஞ்சா கேசம் நன்னா வளரும், முடி கொட்டுறது நின்னு போயிடும். ஆச்சா? பாதி முடி சவுத் இந்தியாவில கொட்டுறதுக்கு ரீசன் சரீரத்துல இருக்கிற உஷ்ணம் ஒண்ணு. என்ன, வெளியில உஷ்ணம் உள்ளேயும் உஷ்ணமா இருக்கிறதுனால சரீரத்தால அந்த சிக்கைய வச்சுக்க முடியல. சோ ஹேர் ஃபாலுக்கு செம்பருத்தி ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கும். நல்ல குளிர்ச்சி பண்ணி ஹேரை நல்லா வளர்த்து கூட கொடுக்கும். வளர்த்து கொடுக்குற காரணம் என்னன்னா, குளிர்ச்சி ஆன உடனே ஹேர் ஃபாலிக்கல்ஸ் தானே நல்லா வளரும். நம்ம அது செம்பருத்தினால வளர்றதுன்னு நினைச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் அது குளிர்ச்சி பண்ணி அந்த ஃபாலிக்கல் ஏரியாவை நல்லா ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்துரும் செம்பருத்தி. சரியா? இது அதோட மருத்துவ குணம். பூஜையில அதோட சிவப்பு கலர் தான் அதோட பிராதானிய பலன். ரைட்டா? அது அடுக்கா இருக்கும் போது அதோட கலர் கொஞ்சம் லைட்டா மாறி வரும். செம்பருத்திக்குள்ள நீல கலர் இருக்கு, மஞ்சள் இருக்கு, சந்தன கலர் இருக்கு. இது எல்லா கலருமே அந்த டீப் கலர்ஸா இருக்கும் போது அதோட வைப்ரேஷன் அதிகமா இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும். சரியா? ரெட்டுக்குள்ளே பாத்தீங்கன்னா நல்ல செம்பருத்தி ரெட் என்ன, அதோட வைப்ரேஷன் நல்ல த்ரோ இருக்கும். ரைட்டா? போஸ்ட் பாக்ஸ் ரெட்னு சொல்றோம் பாருங்க, அந்த ரெட்டுக்கு நல்ல த்ரோ இருக்கும். வைப்ரேஷன்ஸ் அதுல இருந்து நல்ல டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணும். சோ அந்த பூஜையை நம்ம பிரார்த்தனை பண்ணி சுவாமிகிட்ட பண்ணோம்னா நல்ல வைப்ரேஷனை கொண்டு கொடுத்து வாங்கியும் தரும் நமக்கு. சரியா? சோ புஷ்பங்கள் எல்லாத்தையும் ஏன் தலையில வச்சுக்க சொல்றோம்னா, அது எல்லாமே இப்ப மல்லி இவ்வளவுதான் இருக்கும் பார்க்க. இந்த மல்லி அந்த துணோண்டு மல்லியில இருந்து இவ்வளவு தூரத்துக்கு நமக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் த்ரோ ஆகும். பிராக்ரன்ஸ் மாத்திரம் இல்ல, நீங்க எந்த பிராக்ரன்ஸ் நீங்க சொல்ற சென்டே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வைப்ரேஷன் தான் அதுவும். ரைட்டா? சோ வைப்ரேஷன்ல அது த்ரோ ஆகும் போது அதை தலையில வச்சுட்டீங்கன்னா உங்க மனசுக்குள்ள இருக்கிற சஞ்சலங்கள், விரக்திகள், கோபங்கள், வெறுப்புகள், இது எல்லாத்தையும் மல்லி ஜாதியோ
என்ன அடுக்கு செம்பருத்தி ஜாதிகளோ அழகா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அதுக்குதான் பொன் குழந்தைகளுக்கு சிரஸ்ல புஷ்பம் வைக்க சொன்னாங்க. ராஜா காலத்துல ராஜாக்களும் வச்சுண்டாலே, ஆமா டவுட் கிடையாது, ராஜாக்களும் வச்சுட்ட காரணம் அந்த புஷ்பங்களுக்கு அந்த வைப்ரேட்டரி பவர் இருக்கிறதுனால மனுஷனோட மனசை வந்து புஷ்பங்கள் நல்லா ஹேண்டில் பண்ணும். நல்ல சுகந்தம் கிடைச்ச உடனே உங்களுக்கு எவ்வளவு ஒரு நல்ல ஃபீலிங் கிடைக்குது. So flowers don't stop with fragrance. They can enter your mind, work on the mind, regulate thought patterns. If used systematically, they'll even improve betterment of thought and behavior. ஓகே, சோ அவ்வளோ யூஸ்ஃபுல் புஷ்பங்கள்னால, அதனாலதான் ஆதியில சுவாமிக்கு வச்ச புஷ்பங்களை பொன் குழந்தைகளுக்கு கொடுத்தா எல்லாரும் நீங்க தலையில வச்சுக்கிற ரீசன் பிரசாதம் மாத்திரம் இல்ல, ஈஸ்வரன் இருக்கிற பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ புஷ்பங்கள் சூப்பரா வாங்கும். புஷ்பங்கள் நல்லா வாங்கி நீ தலையில வச்சுட்ட, உன் வீட்டுல வச்சுட்டீங்கன்னா அந்த வைப்ரேஷன் அந்த ஏரியா சுத்தி அது விடும். வாடின புஷ்பங்களுக்கு வைப்ரேஷன் குறைஞ்சிரும். ஃப்ரெஷ் புஷ்பங்களோட த்ரோ ரொம்ப நல்லா இருக்கும். அதுல செம்பருத்திய நிறைய டைம் தலையில கூட வச்சுப்பாங்க. கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா அடுக்கு செம்பருத்தி தலையில வச்சுட்டா ஃபர்ஸ்ட் சிகைக்கு சிரசு குளிர்ச்சி, என்ன சிகைகளுக்குள்ள இருக்கிற பூச்சிகள் எல்லாத்தையும் அது வந்து செம்பருத்தி அடிக்கும். ஆனா சீத்தளமா ஜாஸ்தி ஃபீல் பண்றவங்க, கூலா ஜலதோஷம் தோஷம் உள்ளவங்க எல்லாம் வந்து செம்பருத்தி தலையில ஜெனரலா டக்குன்னு தேய்ச்சி கூடாது. அதை விட அது ஆயில்ல மிக்ஸ் பண்ணி தேய்ச்சு, நல்ல வெயில் இருக்கிற நாள்ல தேய்ச்சு அதுல சீக்கிரமா குளிச்சுட்டா செம்பருத்தி எதுவும் செய்யாது. சோ ஃபர்ஸ்ட் புஷ்பங்கள் என்ன கத்துக்கணும்னா, நம்மளோட பாடி மைண்டோட வெல்பீயிங்க்கு பிஹேவியர் சேஞ்சஸ்க்கு புஷ்பங்கள் ரொம்ப யூஸ் ஆகும். அதுல செம்பருத்தி ரொம்ப நல்ல புஷ்பமே. அதுக்கு அவ்வளவா சுகந்தம் இருக்காது. சுகந்தம் இல்லைனாலும் ஆன்மீகத்துக்கும் லௌகீகத்துக்கும் ரொம்ப நல்லாவே யூஸ் ஆகும். ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து ரோஸ். ரோஸ்ல வந்து பன்னீர் ரோஜான்னு சொல்றோம்னு, ஆக்சுவலா அது ஒண்ணுதான் ரோஸ் கலர்ல இருக்கும். அந்த ரோஜா தான் ரொம்ப வசதி. என்ன அதுல என்ன வசதினா அதோட சுகந்தம், என்ன ரெண்டாவது அதோட கலர். அந்த ரோஸ் கலருக்கு ரொம்பவும் பிளீசிங் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ரோஸ் என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, அந்த கலரோட வைப்ரேஷனே மனுஷனுக்கு வந்து உற்சாகத்தை கொடுத்து அஜிடேஷன் டென்ஷன் எல்லாம் குறைச்சு விடும். என்ன ரோஸ் கலரை பார்த்தாலோ ரோஸ் வச்சுட்டாலோ மனசுக்குள்ள இருக்கிற சஞ்சலங்கள் ஒரு லெவல் அழகா குறைஞ்சு விடும். இது பன்னீர் ரோஜாவோட விசேஷம். ரோஜாக்களுக்குள்ள அதுதான் ராஜா. ரைட்டா? அடுத்தது ரெட் ரோஸ். ரைட்? டார்க் ரெட் ரோசஸ் என்ன, they are very good for friendship, for developing an understanding. அதுக்கெல்லாம் டார்க் ரெட் ரோசஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த டார்க் ரெட் கலர், டீப் ரெட் கலர் இருக்கும் ரெட் ரோஸ்ல. the rose that you give for friends, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கிற கலர், அந்த ரெட் கலர் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சுமூகம் உண்டாக்கி ஃப்ரெண்ட்ஷிப் கொடுத்து ஆசைகள் உண்டு பண்ணி, என்ன பரஸ்பரம் விட்டு கொடுத்திருக்கிற மனோபாவத்தை சிஸ்டமேட்டிக்கா உண்டாக்கி கொடுக்கும் டீப் ரெட் ரோஸ். அதுல அது ரொம்ப விசேஷம். எல்லோ ரோஸ் இருக்கு. என்ன இந்த எல்லோ கலரோட விசேஷம் என்னன்னா, பரஸ்பரம் என்ன அண்ணா தம்பி தங்க தங்கச்சி பாவங்கள், என்ன ஒருத்தரோட ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறதுல ஃபேமிலி ஃபீலிங், பிரதர் சிஸ்டர் ஃபீலிங்க்கு எல்லோ கலர் ரோஸ் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். எல்லோவோட வைப்ரண்ட் வைப்ரேஷன்ஸ் வந்து எப்பவுமே ஒரு ஃபேமிலியை யூனிஃபை பண்ணி பண்றதுக்கு எல்லோ ரோசஸ யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா பொதுவா அந்த எல்லோ ரெட் எல்லாம் அவ்வளவா பூஜைக்கு யூஸ் பண்றது இல்ல. ரோஜாக்களுக்குள்ள இந்த பன்னீர் ரோஜா உஷத்காலத்தை மலர்ந்து சூரியன் வந்து கொஞ்ச நேரத்துலலாம் அதுக்கு வந்து அதோட மெயின் வைப்ரேஷன் முடிஞ்சு போயிடும். சோ அது செடியில இருக்கும்போது அதோட பிரகாசம் வெளியில வந்தோம்னா வைப்ரேஷன்ஸையும் சுகந்தமையும் சீக்கிரமா அது கொடுத்துரும். அது பூஜைக்கு ரொம்ப வசதியா சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. வந்து அதோட பேர்லயே இருக்கு, மனோரஞ்சிதம், மனச ரஞ்சனம் பண்ணி கொடுக்கும். என்ன சோ மனுஷனுக்கு மனுஷன், கணவன் மனைவி குழந்தை இவாளுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு ஒத்துமை வரத்துக்கு, அட்ராக்ஷன் வரத்துக்கு அழகா மனோரஞ்சிதம் வச்சுக்கலாம். குடும்பத்துக்குள்ள கஷேத்திரத்திலயும் அதை கொடுக்கலாம். தெய்வீகத்துல நல்ல ஒரு அருள் கிடைக்கவும் மனோரஞ்சிதம் யூஸ் ஆகும். அதோட பேர்லயே அதோட பலன் இருக்கு. ரைட்டா? அடுத்தது நாகலிங்க புஷ்பம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா,
எப்படி அரச மரமும் வேதமும் சம்பந்தமோ அந்த மாதிரி நாகலிங்க புஷ்பம் வந்து யார் ஒத்தன் என்ன ஸ்வதர்மத்தோட சிவ பூஜை பண்ணி என்ன ஆதிசேஷனோட இருக்கிற சிவனை ஆராதனம் பண்ணி அத சொதர்மம் விடாம அந்த பூஜையை பண்ணிட்டே வந்திருந்தான்னா அவன் வாழ்ந்த காலத்தோட மெமரியா ஈஸ்வரன் என்ன பண்றான், அந்த நாகலிங்க மரத்தை அவன் ஞாபகமா அங்க வளர விடுறான். அவன் என்ன பூஜை பண்ணின்னு வந்தானோ அதே ஷேப்ல அழகா அது மலர்ந்து வரும். ரைட்டா? சிவ பூஜைக்கு அது ரொம்ப வசதி. இந்த மாதிரி சிவனை வச்சு ஆராதனம் பண்றவன் ரொம்ப கம்மினால அந்த மாதிரி மரங்களும் ரொம்ப அபூர்வமா தான் இருக்குமே தவிர தெரு ரெண்டு அந்த மாதிரி இருக்காது. ரைட்டா? செண்பகம் வந்து சிவ பூஜைக்கு ரொம்ப விசேஷம். என்ன, அதுவும் ராஜ லட்சணமா இருக்கிற சிவ பூஜைக்கு ரொம்ப விசேஷம். மதுரையில வந்து செண்பக பாண்டியன்னு சொன்ன பாண்டியன் மதுரையில இருந்த அத்தனை லேண்ட்லயுமே செண்பக தோட்டம் போட்டு ஒரு நாளைக்கு 6 காலமும் சிவனுக்கு செண்பக புஷ்பம் போட்டான். என்ன, 6 காலமும் சிவனுக்கு செண்பக புஷ்பங்கள் கொடுத்து மாலைகள் சாத்தி பூஜை பண்ணின்னு வந்ததுனால அவனுக்கு செண்பக பாண்டியன்னே பேர் வந்துடுது. என்ன, சோ செண்பகம் வந்து ராஜ லட்சணமான பூஜைகளுக்கு, ராஜ தர்பார் பூஜைகளுக்கு, எந்த கஷேத்திரம் ராஜ்யங்கள்ல இருக்கோ அந்த கஷேத்திரம் மதுரை மாதிரி காஞ்சி மாதிரி இருக்கிற கஷேத்திரங்கள்ல புஷ்பம் வந்து செண்பகம் தான் ரொம்ப வசதி. ஏன்னா ராஜ லட்சணம் உள்ள புஷ்பம் செண்பகம். சரியா?